கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இப்போ நீங்க சட்டமன்ற தேர்தல்ல ஒரு வேட்பாளரா களமிறங்குறீங்க. ஹம். உங்களோட தேர்தல் செலவுக்காக ஒரு 50 பேர் தாமாகவே முன் வந்து பண உதவி செய்ய காத்திருக்கிறாங்க. ஓ, அது ஒரு பெரிய விஷயமே. ஆனா நீங்க அந்த பணத்தை வேண்டான்னு அவங்க முகத்துக்கு நேராக மறுக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்கே. சரி, பிரச்சாரமாவது பிரம்மாண்டமா செய்வீங்கன்னு பார்த்தா ஒரு போஸ்டர் கூட ஒட்டப் போவதில்லை, பூத் ஏஜென்ட்களை நியமிக்க போவதில்லை, வீடு வீடா சென்று ஓட்டு கேட்க போவதில்லைன்னு வெளிப்படையா அறிவிக்கிறீங்க. இது ரொம்பவே விசித்திரமா இருக்கே. அது மட்டும் இல்லாம உங்களோட தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு பக்கத்திலையும் உங்க சொந்த ஆதார் எண்ணையும் பான் கார்டு எண்ணையும் அச்சடிச்சு வெளியிடுறீங்க. அதாவது எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம. கண்டிப்பா. இத கேட்கும்போதே இதென்ன விசித்திரமான அரசியல், இப்படி செய்தால் எப்படி தேர்தல்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள் எழுகிறது இல்லையா? நிச்சயமா எழும். எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள துடிக்கும் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஆழமான அலசல் இது. இன்று நாம் அலசப்போவது அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஆவணத்தை தான். சரி. 2026 தூத்துக்குடி சட்டமன்ற தேர்தலுக்கான சுயேட்சை வேட்பாளரான திரு பாபு, அதாவது தன்னை லஞ்ச ஒழிப்பு பாபு என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒருவருடைய தேர்தல் அறிக்கையை தான் நாம இன்று கையிலெடுத்திருக்கோம். இவரோட சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 கதிர்களுடன் கூடிய பேனாமுனை. ஆமாம். இந்த ஆழமான அலசலின் உள்ளே செல்வதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம மிக தெளிவாக பதிவு செய்து விடுவது அவசியம். கண்டிப்பா சொல்லுங்க. இந்த அறிக்கையில அரசியல் கருத்துகள் இருந்தாலும் நாம எந்த கட்சியையோ அல்லது வேட்பாளரையோ ஆதரிக்கவோ விமர்சிக்கவோ இல்ல. ஒரு வாக்காளரா அல்லது அரசியல் ஆர்வலரா இந்த ஆவணத்தில் உள்ள சுவாரஸ்யமான பார்வைகளை மட்டுமே நடுநிலையுடன் அலசப் போறோம். சரியா சொன்னீங்க. நாம எந்த தரப்பையும் ஆதரிக்கவில்லை, மூலத்தில் உள்ளதை மட்டுமே அலசுகிறோம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு வாக்காளர் இந்த வித்தியாசமான வியூகங்களை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத மட்டும்தான் பேச போறோம். இப்போ எந்த ஒரு தேர்தல் செலவும் இல்லாமல் களமிறங்கும் ஒரு வேட்பாளரின் வியூகங்கள், அவர் வைக்கும் காலக்கெடுவுடன் கூடிய வாக்குறுதிகள், அப்புறம் சாமானிய மக்களுக்கான அவரோட பிரத்யேக திட்டங்கள், இதை நோக்கிதான் இந்த உரையாடல் நகரப்போகுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணமா இருக்கும். சரி, இது விரிவாக அலசுவோம். தேர்தல் என்றாலே கோடிக்கணக்கில் செலவு செய்யணும், பிரம்மாண்ட பிரச்சாரம் பண்ணணும்னு இருக்கும் நிலையில இந்த ஆவணம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தொடக்கத்தை தருது. எப்படி தொடங்குறாரு? தான் எந்த செலவும் செய்து வியாபார நோக்கத்துல தேர்தல்ல நிற்க வரவில்லைன்னு முதல் பக்கத்திலேயே அடிச்சு சொல்றாரு. அந்த வார்த்தையை நாம கவனிக்கணும். வியாபார நோக்கம் இல்லை அப்படிங்கிறது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு அரசியல் பிரச்சாரமே ஒரு வியாபாரம் போல மாறிடுச்சு. உண்மைதான். அவர் பூத் கமிட்டி போடவில்லை, ஏஜென்ட் நியமிக்கவில்லை, மைக் செட் வைத்து பிரச்சாரம் செய்யவில்லைன்னு வெளிப்படையா அறிவிக்கிறாரு. அது சாதாரண அரசியல் இலக்கணத்துக்கு முரணானது தானே. எந்த ஒரு விளம்பரமும் செய்யாம, போஸ்டர் கூட ஒட்டாம, வாய்வழி விமர்சனத்தை மட்டுமே நம்பி ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தை வெளியிடுவது போல இது இருக்கு. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அவர் மக்களோட வாய்மொழி பிரச்சாரத்தை மட்டுமே முழுமையா நம்புறாரு. ஆனா மக்கள் எப்படி இவரை தெரிஞ்சுக்குவாங்க? திரு ஜோதிமணி அப்படிங்கிற ஒரு விவசாயி இவர் பற்றி பரப்புன உண்மை செய்திகள் மூலமாவே இவர் தொகுதி முழுவதும் பிரபலம் அடைஞ்சுள்ளாராம். அவோ, ஒரு விவசாயி மூலமா? ஆமா. அதோட அவர் ஒரு புள்ளி விவரத்தையும் ஆவணத்துல சொல்றாரு. அவரை பற்றி பேசுபவர்கள் வாக்களித்தாலே 1,17,600 வாக்குகள் கிடைக்கும்னு ஒரு ஆய்வு குழுவதா சொல்றாரு. 1,17,600 வாக்குகள், இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா. ஆனா இதோட பின்னாடில ஒரு முக்கியமான அரசியல் தத்துவம் இருக்கு. ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்களே 50 பேர் தேர்தல் நிதி தர முன்வந்தாங்கன்னு. ஆமா, 18 உள்ளூர் ஆட்கள், 32 வெளியூர் ஆட்கள். அவர் அந்த பணத்தை ஏன் மறுத்தாரு? ஏன்னா அரசியல் என்றாலே குவிட் ப்ரோ கோ, அதாவது இதற்கு பதிலாக அது என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஓஹோ, வெற்றியிலது தோல்விக்கு பிறகு அவங்களுக்கு சலுகை காட்ட வேண்டி வரும்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. அது ஆரம்பத்திலேயே உடைக்க நினைக்கிறாரு. இது ஒரு மிக சிறந்த ஆபத்து மேலாண்மை உத்தி. யாருக்கும் கடமைப்பட்டிருக்க வேண்டாம் அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மை. அப்ப அந்த குறைந்தபட்ச செலவுகளுக்கு என்னதான் பண்ணுவாரு? உடன் பிறந்தவரிடம் மட்டும் வாகன விளம்பரத்துக்காக கடன் வாங்குவதாகவும், அதை தனது சோலார் நிறுவனம் மூலமா 2 வருஷத்துல அடைச்சிடுவேன்னு சொல்றாரு. சொந்த தம்பியிடம் வாங்குற பணத்தை கூட வியாபார கடனா திருப்பி தருவேன்னு சொல்றது ரொம்ப வியப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் தனது ஆதார் எண் மற்றும் பான் கார்டு எண்ணை, அதாவது AISBP 0596L, இத கூட வெளிப்படையா அச்சிட்டிருக்காரு. இது ரொம்ப துணிச்சலான விஷயம். சரி, பிரச்சாரத்துல காட்டிய அந்த தீவிரத்தன்மை அவரோட வாக்குறுதிகள்ல எப்படி பிரதிபலிக்குதுன்னு பாப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவர் தன்னை அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு மையத்தின் சேர்மன் என்ற அடையாளத்தோடு முன்வைக்கிறாரு. லஞ்ச ஒழிப்பு மையத்தின் சேர்மன். ஆமா,
தான் லஞ்சம் வாங்க மாட்டேனோட எந்த அரசு அதிகாரியும் வாங்க விடமாட்டேன்னு சொல்றாரு. இது நிறைய பேர் சொல்றதுதான். ஆனா அவர் எப்படி வித்தியாசப்படுறாரு? இதற்கு மக்கள் தனக்கு 3 வருட கால அவகாசம் தர வேண்டும்னு வெளிப்படையா கேட்கிறாரு. இது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வழக்கமா உடனே மாத்துவேன்னு தான் சொல்வாங்க. அவர் ஒரு சிஸ்டத்தை மாத்த 3 வருஷம் ஆகும்னு யதார்த்தமா ஒத்துக்கிறாரு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஒரு வருடத்திற்குள் போதைப் பொருள் மற்றும் அரசு மது விற்பனையை முற்றிலும் தடுப்பேன் என்கிறார். அதே போல 2 வருடங்களில் கந்துவட்டி, கட்ட பஞ்சாயத்து ஆகியவற்றை தடுத்து நிறுத்துவேன் என்கிறார். ஓ, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காலக்கெடு. ஆமா, ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மது விற்பனையை ஒரு வருடத்திற்குள் தனது தொகுதியில் மட்டும் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இது சாத்தியமா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஒரு தனி எம்எல்ஏ எப்படி ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தோட கொள்கையை தன் தொகுதியில மட்டும் மாத்த முடியும்? எனக்கும் அதே சந்தேகம்தான். ஆவணத்தின் 8வது குறிப்பில் இதற்கு விடை இருக்கு. உள்ளாட்சி உரிமைகளை பயன்படுத்தி தொகுதி எல்லைக்குள் மது மற்றும் போதைப் பொருட்களை தடை செய்வேன்னு சொல்றாரு. உள்ளாட்சி உரிமைகளா? அப்படின்னா கிராம சபை தீர்மானங்கள் மூலமாவா? சரியா சொன்னீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாநில அரசின் சட்டங்களோடு நேரடியாக மோதுவதற்கு பதிலா உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டங்களை பயன்படுத்தி ஒரு மாற்று வழியை கண்டறிய நினைப்பது நிர்வாக ரீதியாக ஒரு சுவாரஸ்யமான அணுகுமுறை. அதாவது அதிகாரத்தை மேலிருந்து செலுத்தாமல் அடித்தள ஜனநாயகத்தின் மூலமாக எதிர்கொள்ள நினைக்கிறார். கண்டிப்பா. இது சட்ட ரீதியாக ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்குரிய விஷயமாகவும் மாறும். சரி, உள்ளூர் பிரச்சனைகளை இப்படி சாதுரியமா பேசியவர் அடுத்ததாக மிகப்பெரிய உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நீதிக்கான வாக்குறுதிகளை நோக்கி நகர்கிறார். அதுல என்ன பெரிய திட்டங்கள் சொல்றாரு? ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் அதற்கான தளத்தை அமைத்து விபத்தில் சிக்குபவர்களையும் கடலில் காணாமல் போகும் மீனவர்களையும் மீட்க பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸா? ஆமா, ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் கொண்டு வருவேன் சொல்றது மிகப்பெரிய கனவு. இது நடைமுறைக்கு சாத்தியமான தோணுது. ஒரு கடலோர மாவட்டத்திற்கு இந்த தேவை எவ்வளவு முக்கியம்னு உணர்த்துவதற்காகவே அவர் இதை முன்வைக்கிறார்னு சொல்லலாம். அதைத் தவிர 2018 தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போராடுவேன்கிறாரு. இது ஒரு முக்கியமான சமூக நீதி சார்ந்த வாக்குறுதி. அப்புறம் மதுரா கோட்ஸ் இருந்த அரசு இடத்தை மீட்டு மிகப்பெரிய தொழிற்சாலையாக்கி வேலைவாய்ப்பு உருவாக்குவேன்னு சொல்றாரு. ஆனா ஆவணத்துல உள்ள ஒரு வரி ரொம்ப வித்தியாசமானது. அது என்ன வரி? இந்த கடைசி 3ம் நான் வெற்றி பெறவில்லை என்றாலும் எனது பணி தொடரும்னு குறிப்பிட்டிருக்காரு. ஓ, இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் என்றால் அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக மட்டும் சுருக்கிக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது புரியுது. ஆமா, தன்னை ஒரு சமூக போராளியாக முன்னிறுத்துகிறார். எக்ஸாக்ட்லி. அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமூகத்திற்கான தனது கடமை தொடரும் என்பதை திட்டவட்டமாக பதிவு செய்கிறார். இது ஒரு நேர்மையான அறைகூவல். ஆக இதோட முழு அர்த்தம் தான் என்னன்னு பார்த்தா பதவியை தாண்டி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் தான். உண்மைதான். சரி, ஹெலிகாப்டர் போன்ற பிரம்மாண்டமான திட்டங்களை பார்த்த நாம அடுத்து அவர் அடிமட்ட மக்களின் அன்றாட பிரச்சனைகளை எப்படி அணுகிறாருங்கிறத பார்க்கணும். கண்டிப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல அவர் பயன்படுத்துற ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. வீட்டு வரி, தண்ணீர் வரி, மின்கட்டணம் ஆகியவற்றை சுகமான சுமைகளாக, அதாவது கம்ஃபர்டபிள் பர்டன்ஸா மாத்துவேன்னு சொல்றாரு. சுகமான சுமைகள் ரொம்ப அருமையான வார்த்தை பிரயோகம். ஆமா, வரி செலுத்துவது கடமை, ஆனா அது மக்களை வதைக்க கூடாதுன்னு எண்ணம் இதுல தெரியுது. வரி வசூலை இலகுவாக்குறது ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான அடையாளம். வேற என்ன சொல்றாரு? லஞ்சம் இல்லாமல் கட்டிட அனுமதி கிடைக்க செய்வேன்னு சொல்றாரு. இது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். அப்புறம் தொழிலாளர்கள் நலன் சார்ந்து உப்பளத் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்தல், மீன் விலை நிர்ணயம் செய்தல் போன்ற வாக்குறுதிகளும் இருக்கு. இது நேரடியாக உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை தொடும் முயற்சிகள். அதுல ஒரு குறிப்பு இருக்கு. 940 ஒப்பந்த பணியாளர்களின் ஊதிய பிரச்சனையை சரி செய்தல், 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அரசின் நேரடி தொகுப்பு ஊதியம் பெற்று தருதல்னு சொல்றாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது அந்த துல்லியமான எண்களைத்தான். 940, 500ன்னு சொல்றது. ஆமா, அது எதை காட்டுது? அவர் கள யதார்த்தத்தை நன்கு அறிந்து வைத்துள்ளார் என்பதை காட்டுது. வெறுமனே ஒப்பந்த பணியாளர்கள்னு பொதுப்படையா சொல்லாம தரவுகளோட பேசுறாரு. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, சுற்றுச்சூழல் சார்ந்தும் சில விஷயங்களை பேசுறாரு. கோடை வெப்பத்தை தணிக்க சமூக காடுகள், அதாவது சோஷியல் ஃபாரஸ்ட்ஸ் அமைத்தல்னு சொல்றாரு. அது ரொம்ப தேவையான ஒண்ணு. அப்புறம் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை மீட்படுத்தல் பத்தியும் குறிப்பிடுறாரு. இந்த மேய்ச்சல் நிலங்களை மீட்பது, நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, குப்பைகளை தரம் பிரித்து உரமாக்கி வருமானம் ஈட்டுவது, இதெல்லாம் நீண்டகால சுற்றுச்சூழல் மேலாண்மையை காட்டுது.
சரியா சொன்னீங்க. ஒரு பிரச்சனையோட ஆணிவேரை தேடிச் சென்று சரி செய்யும் பார்வை இது. ஆமாம். கொள்கைகளை தாண்டி மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் இவை. சரி, நாம இந்த உரையாடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா திரும்பி பார்த்தால் எந்த ஒரு தேர்தல் விளம்பரமும் இல்லாத ஒரு பிரச்சாரம். 3 ஆண்டுகளில் ஊழலை ஒழிக்கும் காலக்கெடு, ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் கனவு, உப்பளத் தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் மீதான அக்கறை என பல்வேறு பரிமாணங்களை கொண்ட ஒரு தனித்துவமான தேர்தல் அறிக்கையை நாம் இன்று அலசியுள்ளோம். கண்டிப்பா. இது ஒரு சாதாரண அறிக்கை இல்ல. இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை. சொல்லுங்க. இந்த ஆவணத்தின் தொடக்கத்தில் வேட்பாளர் ஒரு யதார்த்தமான உண்மையை ஒப்புக்கொள்கிறார். திடீரென வந்த எனக்கு ஓட்டு போட மக்களுக்கு சிறிது அச்சம் இருக்கலாம், அது இயல்புதான் என்கிறார். இது மிகப்பெரிய ஒரு உளவியல் கேள்வி. ஆமாம், என்னதான் ஒரு வேட்பாளர் வெளிப்படையாக தனது நோக்கம், வருமான வரி எண் மற்றும் வாக்குறுதிகளை எழுத்துப்பூர்வமாக அளித்தாலும் ஒரு புதியவரை நம்புவதற்கு வாக்காளர்களின் மனதில் எழும் அந்த இயல்பான அச்சத்தை, அந்த நேச்சுரல் ஃபியரை வெறும் வெளிப்படைத்தன்மையால் மட்டுமே உடைத்துவிட முடியுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா சிந்திப்பார்கள். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இதே போல சுவாரஸ்யமான மற்றொரு ஆழமான அலசலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.